இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாட்டுக்கு பேசினேங்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போறீங்க. அதுக்குள்ள அவன் என்ரிச்மெண்ட்டை முடிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ் தான் அணுகுண்டு தயாரிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து அவன் மிரட்ட ஆரம்பிச்சானா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்பவே போட்டாதான் உண்டு. அவங்களுக்கு இன்னொரு பிளஸ்ஸா என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த ஹமாஸ் இது வந்து ஈரான் பேக்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ அடிச்சு நொறுக்கிட்டோம் அந்த காசா இதுக்கப்புறம். அதனால இவங்க இங்கே எதுவும் குறைச்சல் கொடுக்கவும் முடியாது. இந்த பேச்சுவார்த்தை தீவிரமடைந்து கொண்டு இருக்கின்றது, ஏதோ முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து நிதானத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். மேபி அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து அமெரிக்காவோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அடிப்பாங்க, சும்மா ஒன்றும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரான்லேயும் ரெடி ஆகிட்டாங்க. இது பாருங்க, இந்த தடவை ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் ஒன்று உங்களால் அவ்வளோ சுலபத்தில் அழிக்க முடியாது, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சேஃபாக வச்சுருக்கோம். மற்றபடி ஏதாவது தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க வேற வந்து மறைமுகமாக த்ரெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மிடில் ஈஸ்ட்லேருந்து நான் மிலிட்ரி பர்சனெல்லாம் எவாக்குவேட் பண்ணுங்க, த்ரெட் லெவல் 4ன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் அமெரிக்காவில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் வரணும் அப்படின்னு சொன்னால் மற்ற நாடுகள் மேலே தான் தாண்டி வரணும். அதுக்கு வந்து அமெரிக்காவே டைரெக்டாக பாகிஸ்தான்லேருந்து குண்டு போட்டாங்கன்னா, ஸோ அதுக்காக கூட இப்போ வந்து பாகிஸ்தானோட நாங்கள் ரொம்ப நட்பு அப்படின்னு இருக்கலாம். பாசிபிள் இருக்கா? பாகிஸ்தான் இப்போ அந்த கண்டிஷனில் இருக்காங்க. பிச்சை எடுக்கிறவனுக்கு இதெல்லாம் வந்து கேட்கணுமாங்க? யார் பிச்சை போடுறாங்களோ அவங்க தான் துறை. ஈரான், சீனா, ரஷ்யா இப்படி ஒரு ஆக்சஸ் இருக்குது. ஏன்னா ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு ட்ரோன்ஸ்லாம் சப்ளை பண்ணிருக்கு, அதே மாதிரி ஆயில் சப்ளை. ஆப்கானிஸ்தான் ஒன்று குறுக்கில் இருக்குது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பாகிஸ்தான் வந்து சீனாவுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நிறைஞ்சது. அது இஸ்ரேல் அநேகமாக ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணணும். அதனால தான் வந்து எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்போது சண்டே அப்படின்னு வந்தாச்சுன்னா மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஈரான் இஸ்ரேல் சண்டையும் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுத்தம் ஜெகஜோதியாக இருக்க போகுது, அங்கங்கே பற்றி நேரிய போகுது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். ஈரானில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நிலவி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அணுகுண்டு தயாரிக்கும் கடைசி கட்டத்துக்கு வந்து நெருங்கிட்டாங்க. இதனால இஸ்ரேல் வந்து திரும்ப ஒரு தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற அறிகுறிகள் இருக்கு. அதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல வந்து எல்லாத்தையும் கிளம்பி போக சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது சார்? அதுதாங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் அணுகுண்டு வச்சிருக்க நாடாக மாறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் புரியல, அமெரிக்கா கிட்ட அணுகுண்டு இருக்குது, ரஷ்யா கிட்ட அணுகுண்டு இருக்குது, நம்ம பாகிஸ்தான்லாம் அணுகுண்டு வச்சுருக்குது, நார்த் கொரியா வச்சுருக்குது, இவங்கெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் தான் யார் யார் வச்சுக்கணும்னு சட்டம் போடுவோன்னா இது சரிப்பட்டு வருமா? அடுத்தது இந்த அணுகுண்டு அப்படின்றது இப்போ ட்ரம்ப் பெருசாக கேட்டார், இன்னும் அவங்கக்கிட்ட தான் வந்து அவ்வளோ ஆயில் இருக்குது, அங்கேருந்து எண்ணெய் நிறைய ஏற்றுமதி ஆகுது, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நியூக்ளியர் பவர் அப்படின்னா? ஏன் அமெரிக்காவில் ஆயில் இல்லையா? நீங்கள் வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லாம் வச்சிருக்கியா? என்ன நியாயம் அது? நீங்கள் வச்சுக்கக்கூடாது, நாங்கள் தான் வச்சுப்போம் அப்படின்னா அது ஏற்றுக்க முடியாது. ஆன் த அதர் ஹேண்ட் இந்த நியூக்ளியர் பாம் அப்படின்றத வந்து ஒரு 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 சேஃப்டி நெட் மாதிரி இப்போ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஈராக்கில் வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குண்டை போட்டு போனாருங்க புஷ். ஆனால் அங்கே நிஜமாவே இல்லை. நார்த் கொரியா கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட ஏதாவது இவங்க பேசுகிறாங்களா? சும்மா பொழுது போகல அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணுறேன்வாரு, அங்கே ஒன்று விட்றேன்வாரு. யாராவது ஏதாவது நார்த் கொரியா நீங்கள் வந்து ஒரு இது டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி, நீங்களாம் அணுகுண்டு வச்சுக்கூடாது, யாராவது போய் பேச சொல்லுங்க. கிட்டேயே போக மாட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட மிசைல்ஸும் இருக்குது, அணுகுண்டும் இருக்குது. அதனால ஸோ அதை பார்த்து எல்லாம் கற்றுக்கினாங்க. நம்ம கிட்ட அணுகுண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை யாரும் மிரட்ட முடியாதுன்னு. இப்போது ஏற்கனவே வந்து ஒரு ஒப்பந்தம் இருந்தது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில். ட்ரம்ப் போன தடவை வந்தவுடனே இதை கீழ்ச்சி போட்டார். அதெல்லாம் செல்லாது அப்படின்ட்டாரு. இப்போ என்னடானா மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோன்றாரு. அப்போது அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? என்ன பேச்சுவார்த்தை நடத்தி என்ன ஒப்பந்தம் போட போகிற? அன்றைக்கி இருந்த ஒப்பந்தத்தை கீழ்ச்சி போட்டவன் தானே நீ. இன்றைக்கி வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு நாளைக்கே அதை கீழ்ச்சி போட்டியானா என்ன பண்ண முடியும்? வந்த உடனே எலான் மஸ்கை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு போஸ்டிங்லாம் கொடுத்தவரு இன்றைக்கி அவனை வெளில போன்றாரு. 2 பேரும் அசிங்கமாக
ரொம்ப கேவலமாக நம்ம தமிழக அரசியலில் கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளில போனால் எப்படி காரி துப்புவாங்க அந்த மாதிரி சண்டை போட்டுனுங்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நாளைக்கு நடந்துக்க மாட்டார் அப்படின்னு என்ன கேரண்டி? ஈரானில் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ அதுதான் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அந்த என்ரிச்மெண்ட்டு. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து ஈரான் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்டக் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு வைரஸ், அது அந்த ஒரு சின்ன காம்பவுண்டில் ரொம்ப அழகாக பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுத்தமாக அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. பல வருடங்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டது ஈரான். அதுக்கப்புறம் அவங்க கற்றுக்கினாங்க. அடுத்தது அவங்களுடைய அந்த நியூக்ளியர் பவர், இந்த என்ரிச்மெண்ட் இதெல்லாம் வந்து இந்த மலைகளுக்கு அடியில் அவங்க வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பங்கர் பஸ்டர் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து F-35 இல்லை பெரிய விமானங்கள் இருந்தால் மட்டும்தான் முடியும். இது வந்து அமெரிக்கா ஒத்துப்பாங்களா அப்படின்றது. அவங்க வந்து இஸ்ரேலை அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறோம் அப்படின்னு. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பாட்டுக்கு பேசினேங்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போகிறீங்க. அதுக்குள்ளே அவன் என்ரிச்மெண்ட்டை முடிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ் தான் அணுகுண்டு தயாரிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து அவன் மிரட்ட ஆரம்பிச்சானா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போவே போட்டால் தான் உண்டு. அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த ஹமாஸ் இது வந்து ஈரான் பேக்கடு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போது அடித்து நொறுக்கிட்டோம் அந்த காசா இதுக்கப்புறம். அதனால் இவங்க இங்கே எதுவும் கொச்சல் கொடுக்கவும் முடியாது. ஸோ நாம் இப்போ அடித்தோம் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை தீவிரமடைந்து கொண்டு இருக்கின்றது, ஏதோ முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து நிதானத்தை இழந்து கொண்டு இருக்கின்றார்கள். மேபி அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து அமெரிக்காவோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அடிப்பாங்க, சும்மா ஒன்றும் கிடையாது. இது வந்து பெரிய இஷ்யூ ஆக போகிற விஷயம் அப்படி நடந்ததுனால். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரான்லேயும் ரெடி ஆகிட்டாங்க. இந்த பாருங்க, இந்த தடவை ஏற்கனவே வந்து நிறைய மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் அனுப்புனாங்க இஸ்ரேல் மேலே. அதில் நிறைய அவங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. பெரிய டேமேஜ் ஒன்றும் கிடையாது. இந்த தடவை ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் ஒன்று உங்களால் அவ்வளோ சுலபத்தில் அழிக்க முடியாது, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சேஃபாக வச்சுருக்கோம். மற்றபடி ஏதாவது தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த தடவை அப்படியே மிசைல்ஸ் லான்ச் பண்ணுறது கண்ணாபின்னான்னு இருக்கும், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க வேற வந்து மறைமுகமாக த்ரெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மிடில் ஈஸ்ட்லேருந்து நான் மிலிட்ரி பர்சனெல்லாம் எவாக்குவேட் பண்ணுங்க, த்ரெட் லெவல் 4ன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் அமெரிக்காவில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியல, அதாவது இந்த பாகிஸ்தானோட இப்போது அமெரிக்கா நட்புறவாக இருப்பது அப்படின்றது கூட ஒரு ஆங்கிளாக பார்க்கலாம். ஏன்னா சவுதி அரேபியா அந்த மாதிரி நாடுகள்லேருந்து தாக்குதல் நடத்துறத விட பாகிஸ்தான்லேருந்து தாக்குதல் நடத்துறது, ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் இல்லை என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு இஸ்லாமிய நாடு, அது மேலே இது மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஆர் இஸ்ரேல் வரணும் அப்படின்னு சொன்னால் மற்ற நாடுகள் மேலே தான் தாண்டி வரணும். அதுக்கு வந்து அமெரிக்காவே டைரெக்டாக பாகிஸ்தான்லேருந்து குண்டு போட்டாங்கன்னா, ஸோ அதுக்காக கூட இப்போ வந்து பாகிஸ்தானோட நாங்கள் ரொம்ப நட்பு அப்படின்னு இருக்கலாம். இப்போ பாசிபிள் இருக்கா? பாகிஸ்தான் இப்போ அந்த கண்டிஷனில் இருக்காங்களா? பிச்சை எடுக்கிறவனுக்கு இதெல்லாம் வந்து கேட்கணுமாங்க? யார் பிச்சை போடுறாங்களோ அவங்க தான் துறை. கேட்குற நிலைமையிலே அவங்க இருக்காங்க. IMFல கொடுக்குறாங்க. இப்போ என்னடானா 20 வருஷத்தில் இன்னொரு $40 பில்லியன் லோன் கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் யார் பக்கம் ஆடுவாங்க? இதில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எல்லாத்துலேயுமே நான் ஒரு பாசிட்டிவாக பார்ப்பேன். இவ்வளோ நாளாக சீனாவை நம்பின்னு அவங்க ஆடி இருந்தாங்க. சீனா தான் அவங்கள ஆட்டி வச்சிருந்தது. இப்போ அமெரிக்கா பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சீனா கடுப்பாயிருவாங்க. அதில் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. ஈரான், சீனா, ரஷ்யா இப்படி ஒரு ஆக்சிஸ் இருக்குதுங்க. ஏன்னா ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு ட்ரோன்ஸ்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆயில் சப்ளை அதுவும் வந்து சீனாவுக்கு இருக்குது. ரஷ்யாலேருந்து வாங்குறாங்க, ஈரான்லேருந்து வாங்குறாங்க. ஆப்கானிஸ்தான் ஒன்று குறுக்கில் இருக்குது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது பாகிஸ்தான் வந்து சீனாவுடைய ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து போயிடுச்சின்னு சொன்னால் அப்போது ஈரானுக்கு அது டேஞ்சர் அப்படின்னும் போது நேச்சுரலி சைனா வில் கெட் அஃபண்டட். நாங்கள் 2 பேரும் நட்பாக இருக்கேன், இவ்வளோ நாளாக ஏன் காசு தின்னுக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல என் கடன் வட்டியோடு திருப்பி விடுன்னுவாங்க. ஏற்கனவே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுன்னுக்கிறான் பாகிஸ்தான். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நிரஞ்சன். அது இஸ்ரேல் அநேகமாக ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணணும். அதனால தான் வந்து எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அண்டு அமெரிக்கா எந்த அளவுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் மொத்தம் 11 வச்சுருக்காங்க அவங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வந்து இல்லைங்க சர்வீஸுக்கு போனாங்க. இப்போ வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த ஆயில் மாற்றி கொஞ்சம் டிங்கர் பண்ணி பட்டி பார்த்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறாங்க. பட் 1-2 போதும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட இந்த மிசைல் டிஃபென்ஸ் அப்படின்றதுனா ஏராளமாக இருக்குது.
ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் எந்த அளவுக்கு அவங்க இதில் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றது தான். மேபி இப்படி கூட இருக்கலாம். ஏற்கனவே அண்ணன் ட்ரம்ப்புடைய அந்த செல்வாக்கு அப்படின்றது போகிற வரவெல்லாம் சிரிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உக்ரைனில் வாரம் நிறுத்துவேன் அப்படின்னு ஆரம்பித்தார். சரி நிறுத்தலைன்னா நிறுத்திட்டு போக வேண்டியதானே அப்படின்னா, இல்லை அந்த மினரல் அக்ரிமெண்ட்ஸில் கையெழுத்து போடு, நாங்கள் வந்து அங்கே ஆட்டையை போடுறோம் அப்படின்னாரு. இவருக்கு தெரியல, இவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே உக்ரைன் என்ன பண்ணிட்டான், யூகேவோட போயிட்டு 100 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாங்க. ஏன் அங்கே தான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், உன்னோடையும் எப்படி போடுவோம் யோசிக்கணும்ல. அது போடாமையே போயிட்டாங்க. அப்புறம் ஏதோ கழுத்து ஆயிடுச்சு அப்படின்னாங்க. என்னென்னவோ மாற்றி மாற்றி பேசினுக்கிறாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில். அப்போது சண்டே அப்படின்னு வந்தாச்சுன்னா மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருங்க. இதுதான் வேற வழி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. மேபி இந்த ஒரு வீக்கில் அது தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் கைகோர்க்கான வாய்ப்புகள் இருந்தால் இந்தியாவுக்கு ஏதாச்சும் பாதிப்புகள் வர நம்ம வந்து இது அட்வான்டேஜாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே குறைஞ்சிரும். அடுத்தது அமெரிக்கா பாகிஸ்தான் அப்படின்னு வந்தாச்சுன்னா யாரை எதிர்த்து நீங்கள் சண்டை போடுறீங்க? ஈரான். அப்போ ஆப்கானிஸ்தான் சும்மா இருப்பானா? அவன் பார்ப்பான், என்ன எங்களை வந்து கொட்டிட்டு போனான் அவன் வந்து, நீங்கள் என்ன அமெரிக்காக்காரனோட சேர்ந்துன்னு இதெல்லாம் படிக்கிறீங்களா, அப்போ நாங்கள் இங்கே பார்டரில் உங்களை கொட்டுறோம் அப்படின்னு அவங்க அந்த பக்கம் ஆரம்பிப்பாங்க. உடனே சீனா சும்மா இருப்பாங்களா? பலுச்சிஸ்தானில் தம்பி ரொம்ப நாளாக இதை கேட்டுருந்தீங்க போல, இது ரைட்டு சப்ளை பண்ணுறோம், நீங்கள் அங்கே குத்துங்க அப்படின்வாங்க. இவங்க வந்து இங்கே இடத்த கொடுத்துப்புட்டு மேலேருந்து அவன் குத்துவான், கீழேருந்து இவன் குத்துவான். முதலத்துக்கு 2 பக்கமும் இடின்ற மாதிரி நடுவில் சீனாக்காரன் வந்து கடனை கொடு அப்படின்வான். இவங்க ஒன்று அமெரிக்கா கிட்ட போவாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. நமக்கு பாதிப்பு இல்லை, நமக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது. நம்ம எப்படி இதை டீல் பண்ணுறோன்ற விஷயத்துல எவ்வளவு பாதகமான விஷயங்கள்லுமே ஒரு சாதகம் இருக்காது. என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நிரஞ்சன். அதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. இப்போ எலான் மஸ்க் அண்ட் ட்ரம்ப் இஷ்யூ போய்கிட்டு இருக்குல்ல, இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ்? சமாதானம் இது வந்து மறுபடியும் சண்டைன்னு கேள்விப்படுறோம். இல்லை இது வந்து ஏதோ பிக் பாஸ் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்கு. அப்புறம் அது என்ன படம், அது வலிமையா இல்லை இதுவா அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி பார்க்குறமே. சமாதானம் சண்டைன்னு வந்துட்டே இருக்கு. இதில் மஸ்க் சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் அப்படின்னு. ஓவராலாம் இல்லை, ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிறாங்க. ட்ரம்ப் சொல்கிறாரு இந்த மாதிரி உக்ரைன் ரஷ்யாவும் வந்து இதை ஸ்கூல் பசங்க பின்னாடி சண்டை போடுற மாதிரி போட்டுனுக்கிறாங்க அப்படின்னு. இவர் அதை விட கேவலமாக இந்த கடத்தரில் 2 பேர் குச்சிட்டு சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி பண்ணினுக்கிறாங்க. இவர் என்னாண்டாரு, டெஸ்லா வந்து அதெல்லாம் அது பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்டாரு. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அந்த வீடியோஸில் வந்து இவர் இருக்கார், யாரோ ஒருத்தர் ட்வீட் போடுறாரு, அதை எலான் மஸ்க் ரீட்வீட் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் வந்து அதை ரீட்வீட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அப்போ அவர் மேலே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த வீடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணல அப்படின்றாரு. இவர் உடனே அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான அந்த கன்செஷன்லாம் கட் பண்ணிட்டேன், அதனால் அவர் கோவம் வந்துச்சு அப்படின்றாரு. டகால்னு அவருடைய ஷேர் வேல்யூலாம் சரிஞ்சு போச்சு. அவர் கொடுக்குற கான்ட்ராக்டை கட் பண்ணாலே உள்ள சேவ் பண்ணலாமே அப்படின்னோடனே அவர் பார்த்தாரு, அவருடைய அந்த ஸ்பேஸ் ராக்கெட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை நான் டீலிங்க் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா ரஷ்யாவை தான் நம்பணும். போதாக்குறைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயங்கரமாக அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பவர் எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வாட்டுக்கு சும்மா சாட் ஜிபிடியில் போய் உக்காந்திங்கன்னு நிரஞ்சன் இவருக்கு வந்து அப்படின்னு நம்ம ஏதோ கேள்வி கேட்டுனுக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகினுக்குது தெரியுமா அமெரிக்காவில்? அதுக்காக என்ன பண்ணிக்கிறாரு, இன்னும் ஏராளமான நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுத்துக்கிறாரு ட்ரம்ப்பு. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லாம் டகால்னு நினச்ச உடனே ஒரு பொட்டி கடை மாதிரி திறந்துட முடியாதுங்க. இட் டேக்ஸ் செவரல் இயர்ஸ். அப்போது இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதுக்கான ஃபியூவல் சொன்னால் சிரிப்பீங்க. இன்னும் ரஷ்யா கிட்ட தான் காசு கொடுத்து வாங்கிக்கிறானுங்க, வெக்கம் கிட்ட பயிலுவோம். இப்போ என்னடானா யூரோப்பியன் யூனியனில் உட்காந்துட்டு இப்பொழுது முற்றிலும் புதிய 18வது சாங்ஷன்ஸ். ஏண்டா அப்போ இதுக்கு முன்னாடி 17 தடவை பொருளாதார தடை போட்டுக்கிறீங்க, உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியலன்னா இப்போ 18வதாக கொண்டு வரீங்களா? இப்போ ஒருத்தர் வந்து இது பண்ணிக்கிறாருன்னா நான் அவனை கண்டிக்கிறேன் அப்படின்னா ஒரு தடவை கண்டிக்கிறான்னா ஓகே, 17 தடவை கண்டிச்சுட்டேன், இதெல்லாம் கஜினி முகமதுவா? இப்போ 18வது தடவை கண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றை தான் பார்த்து சிரிப்பாங்க. லூசாடா நீ, எத்தனை தடவைடா நீ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க. இது 18வது பொருளாதார தடைகள் அப்படின்னு. இப்போ இது முற்றிலும் புதிய பாக்கிலே உங்களது அபிமான சோப் அப்படின்ற மாதிரி வெக்கங்கிட்டு போய் சொல்லி தெரியுதுங்க. அதாவது நாடு முழுக்க அப்படின்னு பார்த்தா உலகம் முழுக்க பைத்தியக்கார பயல்களா தான் இருக்கானுங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க போல இது. உலக மக்கள்லாம் நாசமாக போனோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க போல இது. இப்படித்தான் ஆளாளுக்கு ஒரு பக்கத்தில் சண்டையை உண்டாக்கி விட்டுனுக்கிறாங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் சண்டையும் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுத்தம் ஜெகஜோதியாக இருக்க போகுது, அங்கங்கே பற்றி நேரிய போகுது.
அங்கே ரஷ்யா வந்து அவங்க கவலையே படாமல் உக்ரைனில் உள்ள பூந்து பாட்டுக்கு கட்சி நுறிச்சிக்கிறாங்க. அது சண்டை ஒரு வருஷத்துல நின்றுரும் அப்படின்றாங்க. எப்படின்னு கேட்டால் உக்ரைன் இருந்தால் தானேப்பா, நாங்கள் அதை முழுசாக எடுத்துக்கணும்னா அப்புறம் எங்கேப்பா சண்டை போடுறது அப்படின்றாங்க. இவங்க உட்காந்து நாங்கள் சப்ளை பண்ணுவோம். அங்கே பிரிட்டனில் சொல்கிறாங்க 1 லட்சம் ட்ரோன் கொடுக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு. குத்து என்னடா பண்ண போகிறீங்க? அவங்க சொல்கிறாங்க வர வழியிலேயே நாங்கள் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்றா. ஏற்கனவே அவங்க அந்த மிசைல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அந்த பங்கர்ஸையே வந்து எங்கே வச்சுருந்தாங்களோ அதை நாசம் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படின்றாங்க. இவர் கதறாரு. இப்போ சொல்கிறாரு சீஸ் ஃபயர் அப்படின்னு. எங்கேருந்து கொடுக்குறது சீஸ் ஃபயர்? அவர் முடிவு பண்ணிட்டார். நடுவில் பேசினாங்க தெரியல, ட்ரம்ப்பும் புட்டினும். அப்போ வந்து ஈரான் உக்ரைன் 2 பற்றி பேசினாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஈரான் உனக்கு, உக்ரைன் எனக்கு. நல்லா இருக்குல்ல இந்த டீலிங்கு, இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வாரம் பார்ப்போமே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நிரஞ்சன்.